பல ஊர்களில் வெற்றி பெற்று 7 ஃபயர் காய்ஸ் 7 ஊர்களில் வெற்றி பெற்று இன்று முத்துமாரியம்மன் கோயில் ஆலயம் இருக்கும் மதுரையில் வந்து களமிறங்கியுள்ளனர். அதே 7 ஊர்களில் வெற்றி பெற்று அதே 7 ஸ்டார் டீம் வந்து இப்ப மதுரையில் களமிறங்கியுள்ளனர். மதுரையில் இவர்கள் 7 டீமை தோக்கடிச்சிருக்காங்க. இவங்க 7 டீமை தோக்கடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடக்க போகுது இந்த மேட்சை வேடிக்கை பார்க்க உலகமே திரண்டு டிவியில பார்த்து ஓகே வாங்க இப்ப எல்லாம் மகிழ்ச்சியோட ஆரம்பிக்கலாம். எந்த விதமான சலசலப்புமின்றி இந்த வீடியோ அமையும். எல்லாரும் ஜாலியா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. ஓகே, போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. செவன் ஸ்டார் அணியின் கேப்டன் அவர்கள் ஒரு பாயிண்ட் கூட எடுக்காம பெக்கு போட்டு இப்பொழுது அவர் டீம் வந்து சேர்ந்துள்ளார். அவரை தோற்கடிக்க 7 ஃபயர் காய்ஸ் டீமோடைய கேப்டன் சண்முகம் அவர்கள் களமிறங்கியுள்ளார். முப்பது நிமிடத்தில் ஒரு விக்கெட் எடுத்தாதான்பா பாயிண்ட். ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க முடியாது உங்களால. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய திருப்பம் உள்ள மேட்ச். எந்த விதமான கைகலப்பு சலசலப்பு இது இல்லாம நடக்கணும். வெற்றி 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 7. இப்பொழுது 7 ஃபயர் காய்ஸோட டீம் கேப்டன் அவர்கள் திரும்பவும் களமிறங்கி உள்ளார். செவன் ஸ்டார்ஸுக்கு ஒரு டீம் பாயிண்ட் கிடைத்துள்ளது. தற்பொழுது செவன் ஸ்டாரில் அதிகமாக பாயிண்ட் எடுத்து கொடுத்த சபரிவாசன் அவர்கள் இப்பொழுது களமிறங்குகிறார். தற்பொழுது இருக்கும் நிலையில் உங்களுக்காக இதோ கபடி சார்ந்த ஒரு பாடல் போடப்படுகிறது. கமலேஷ் அவர்கள் 7 ஃபயர் காய்ஸ் டீமில் இருந்து இறங்கி இவர் பார்க்க சிறு பிள்ளை போல் இருப்பதனால் அனைவரும் இவரை ஈஸியாக வீழ்த்தி விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். அதை முறியடித்து காட்டுவார் என்று நினைக்கிறேன் கமலேஷ் அவர்கள். பாப்போம், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா பொய்யா? இப்பொழுது உங்களுக்காக ஒரு கபடி பாடல் போடப்படுகிறது கானாவில் இருந்து. பயம்
அத கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா அவர் அவர் டீமை காப்பாற்றி விட்டார். தெரியாது. அவர் டீமின் மானத்தை காப்பாற்றி விட்டார். குறையாது என்ற பழமொழியை நிரூபித்து காட்டி விட்டார் அவர். ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் கூட எங்களுக்கு பின்னால 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 வேர்ல்டு கப் ஒண்ணு நடந்தா இந்தியா தான் வின்னு ஜெயிக்க முடியுமா நின்னு பலமுறை வெற்றி கோப்பைகளை வாங்கி கொடுத்த தமிழ்வாசனை ஈஸியாக மடக்கி பிடித்தனர் 7 பயர்காய்ஸ் அணிகள். தற்பொழுது எங்களை பத்தி கேட்டு பாரு, நாங்க எல்லாம் வந்திருப்போம் நியூஸ்ல போயிடுவோம் போடு காசுல மச்சான் மேல பாத்தந்தாம இருக்கும் ஒரு வச்சிட போற கீழ சாம பறக்கும் பணத்துக்காக நாங்க என்னைக்கும் பண்ண மாட்டோம் அடிக்கும் பெரிய தலைகளை பணத்துக்காக நாங்க என்னைக்கும் பண்ண மாட்டோம் கொலைகளை நட்பு எல்லா கேம் தோத்து போயிடும் கபடி முன்னால 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 ஹாக்கி ஃபுட்பால் கிரிக்கெட் கூட எங்களுக்கு பின்னால 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 வேர்ல்டு கப் ஒன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம செங்கல் மேடிச்சாட்டை யூடியூப் சேனலில் கபடியை பற்றி ஒரு திருவிழாவில் கபடி நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். வீடியோ நல்லா இருக்குதான்னு பாருங்கள். கபடியில் சண்டை நடந்து அது எப்படியெல்லாம் திருப்பணியில் கொண்டு போனோன்னு அடுத்தடுத்த வீடியோ தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அப்போ நம்ம சேனல் இருக்கிறதே யாருக்கு தெரியாது. நம்ம ஊர் பசங்களுடைய திறமைகள்லாம் நான் அதில் தான் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் சேனலில். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.